ஓம் சத்திய பராசக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. குருவடி சரணம், திருவடி சரணம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களாப்பா? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மன்றத்தில் நம்ம பங்காரம்மாவுடைய 86வது அவதார திருநாளை கொண்டாடுறாங்க. அதுக்காக நான் மன்றத்துக்கு கிளம்பிட்டேன்ப்பா. இது எங்கள் ஊர் காட்டுமன்னார் கோவில் மன்றம். நாங்கள் போனதும்ப்பா, அங்கே அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, கலசம் சுற்றிட்டு. நானும் போய் அங்கே எல்லாம் தொண்டு செஞ்சோம். நம்ம அம்மா பங்காரம்மா நமக்காகவே அவதாரம் எடுத்தவங்கப்பா. நம்ம பெண்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தணும். எப்படி ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துறது அப்படின்னா, இன்னமும் எப்படி நம்ம குழப்பிக்கிட்டு இருக்கோம் மக்கள் அப்படின்னு அம்மா நினைக்கிற பிள்ளைங்க எப்படி குழம்பிக்கிட்டு இருக்குன்னா, ஆன்மீகன்னா என்ன, இல்லற வாழ்க்கைனா என்ன அப்படின்னு எல்லாம் குழம்புறாங்க. ஓஹோ, நம்ம இல்லற வாழ்க்கையில் இருந்தோம்னா ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடாதா? ஈடுபட்டோம்னா அப்போ ஆன்மீகத்தில் இருவங்கெல்லாம் துறவி ஆவாங்களா, சாமியாராக போவாங்களா, அப்போ குடும்ப வாழ்க்கையில் வரக்கூடாதா? ஓம் பராசக்தி, 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 பராசக்தி. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, 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 பராசக்தி அப்படின்னு குழம்பும்போது அம்மாவே அவதாரம் எடுத்து வராங்கப்பா. எடுத்து மனித ரூபமாக பங்காரம்மாவாகி நமக்கு அம்மாவா தாயாக மாறுறாங்க. ஏன்னா நம்ம பிள்ளைங்க எல்லாத்துலேயும் ஒதுக்கப்படுறாங்க. பெண் குழந்தைங்க எல்லாத்துலேயும் ஒதுக்கப்படுகிறாங்க. அதனால் நம்மளை பெற்ற தாயே மாதவிடாய் வந்தால் நம்மளை 5 நாள் ஒதுக்கி வைக்கிறாங்க. ஆனால் நம்ம பங்காரம்மா அதை செய்யவே இல்லைடா. நம்ம பிள்ளைங்கள பெற்ற தாய் தான் அதை எல்லாத்தையும் அனுசரிக்கணும்னு சொல்லிட்டு கருவறையிலேயே 1ஆம் நாள் போகலாம், 2ஆம் நாளும் உள்ளே போய் கருவறையில் நம்ம கையாலேயே அபிஷேகம் பண்ணலாம், குங்கும அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னு நம்ம அம்மா நம்மளை ஒதுக்காமலே பெண்ணினத்தை உயர்த்தி நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வரணும்னு நம்ம அம்மா நினச்சி நம்ம பங்காரம்மாவை நம்ம அம்மா தாயின்னு கூப்பிட்டா தான் அந்த பாச உணர்வு வரும்டா நமக்கு. நம்ம மருவத்தூர் மண்ணை மிரிக்கும் போது நம்ம செவ்வாடையை கட்டிட்டு வர்றவங்கள பார்க்கும்போது எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம உறவுகளாகவும் நம்ம தாயாவாக தான் நினைக்கும். அதனால தான் நம்ம அம்மா நம்மளை மேம்படுத்துறதுக்காகவே அவதாரம் எடுத்து ஆன்மீகம் இல்லற வாழ்க்கை ரெண்டையும் போட்டு பிள்ளைங்க குழப்பிக்கக்கூடாது, நீங்கள் ஆன்மீகத்துலேயும் ஈடுபட்டுக்கிட்டு இல்லற வாழ்க்கையிலையும் நீங்கள் அனுபவிக்கலாம் அப்படின்னு அம்மா நம்மளை கொண்டு இதெல்லாம் சரி பண்ணுறா. அதை நம்ம புரிஞ்சுக்கணுண்டா. அம்மா ஏன் இதெல்லாம் நமக்கு செய்கிறாங்க அப்படின்னா நமக்காக தான். ஏன்னா நம்ம வெள்ளிக்கிழமை வருது, அப்போ பார்த்திங்கன்னா வீடெல்லாம் துடைப்போம், ஒரு சாம்பிராணி போட்டு சூடம் கொளுத்தி காட்டிட்டு சரியாக போச்சு அன்னைக்குன்னு இருப்போம். ஆனால் அம்மா ஒரு விஷயத்தையும் பாருங்கள். அம்மா காமாட்சி விளக்கு கொடுத்து, அம்மா ஓம் விளக்கு கொடுத்து, அதுக்கு எப்படியெல்லாம் மஞ்சள் பொட்டு வைக்கணும், அதுக்கு எப்படி குங்குமம் பொட்டு வைக்கணும், அது எத்தனை வைக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொன்றா நமக்கு தொண்டு சொல்லி கொடுக்குறா. இந்த தொண்டை செய்யுங்கப்பா, இதை செஞ்சு கற்றுக்குங்க. அம்மா படத்தை எப்படி துடைக்கிறது, பூஜை அறையை போய் எப்படி நம்ம அலங்காரம் பண்ணுறது, எப்படி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறது அப்படின்னு ஒரு வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு நீங்கள் செய்யுங்க. அதனால் இல்லற வாழ்க்கைக்கும் ஆன்மீகத்துக்கும் பயப்படாதீங்க. ரெண்டுமே நம்ம மனசு தான் சுத்தம். மனசை தூய்மைப்படுத்தி நம்ம இல்லற வாழ்க்கையை அனுபவிக்கணும், அதில் ஆன்மீகத்தையும் நம்ம அனுபவிக்கணுங்கிற எண்ணம் அம்மாவுக்கு. அதனாலே தான் உண்மையாலுமே உலகமே செவ்வாடை அம்மா கொண்டு வரணும், பிள்ளைங்களை நல்ல வழிக்கு நடத்தணும். ஏன்னா செவ்வாடைனா தூய்மை, அது நம்மளுடைய ரத்தம், எல்லாமே நமக்கு சமம் அம்மாவுக்கு. அம்மா ஜாதி மதம் எல்லாத்தையும் வேற்றுமை எடுத்து அதுலேருந்து வேர்களைச்சி எல்லாரையும் ஒன்றாக்கி உலகத்தில் எவ்வளோ பேர் நினச்சாங்க நம்ம தாய் மட்டும்தான் சாதி மதம் இல்லாமல் இன்னைய வரலையும் கொண்டுட்டு போயிட்டுருக்கா. இதை மாதிரி எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னாப்பா, மேல்மருவத்துள்ள ஆதிபராசக்தி நம்ம சித்தர்பீடத்தில் மட்டும்தாண்டா இதை மாதிரி நடக்கும். இது தாண்டா உண்மையே, இது தாண்டா இது. நான் உண்மையாலுமேடா 24 மணி நேரம் அம்மாவை நினச்சிக்கிட்டே இருப்பேன்டா.
எந்த நேரமும் நீங்கள் வந்து எங்கே வெளியில் போனாலும் சரி தான், ஒரு பொருள் எடுத்தாலும் சரி தான், வேறு ஏதாவது நம்ம பிள்ளைங்கிட்ட பேசும்போதும் சரி தான், எந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம மட்டும் மூலமந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கோம். அம்மாவை பற்றி ஓம் சக்தி பராசக்தின்னு நிறைய நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மாவை நினச்சி ரொம்ப அழுதுகிட்டே இருப்பேன். அம்மா நான் ஏம்மா இப்படி கஷ்டப்படுறேன், நான் ஏம்மா இப்படி இருக்கிறேன். ஒரு நாள் வெள்ளிக்கிழமை படைக்கலைன்னா எனக்கு அவ்வளோ ஒரு வேதனை வந்துடும், அவ்வளோ அழுவோம். அதனால் நிறைய எனக்கு அம்மா அற்புதங்கள்லாம் செஞ்சுருக்காங்கடா. மன்றத்தில் 86வது அம்மாவோட அவதார திருநாளுக்காக ஃபஸ்ட்டு ஜிஹெச்சுக்கு போய்ப்பா நோய்வாய்ப்பட்டவங்களுக்கெல்லாம் பழம் பிரிட்டெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போய் நோட்டு பென்னு பென்சில்லாம் வாங்கி பசங்களுக்கெல்லாம் கொடுத்தோம்ப்பா. அப்புறம் முதியோர் இல்லத்தில் போய் அன்னதானம் பண்ணணும்ப்பா. அப்புறம் மன்றத்தில்ப்பா கேக்கு வெட்டி அம்மாவோட அவதார திருநாளை அம்மாவை வேண்டிக்கிட்டு எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடணும்ப்பா. உலகத்தில் உள்ள எல்லாருமேப்பா எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், செவ்வாடை கட்டி மேல்மருவத்தூருக்கு எல்லோரும் வாங்கடா, வந்து அந்த அனுபவத்தை அம்மாகிட்ட வந்து அனுபவிச்சுட்டு போங்கடா. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓம் சக்தி. மறக்காமல்